ஹலோ வியூவர்ஸ். டிஎன்ஏ ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிருச்சு. நிறைய பேருக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுமே வந்துருச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜஸும் போயிருப்பாங்க. இது இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து அக்செப்டண்ட் போர்டு கொடுத்தவங்களுக்குமே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து காலேஜஸ் வந்து போயிருப்பாங்க. இது இல்லாமல் ரவுண்டு டூ கவுன்சிலிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி 5 மணியோட சாய்ஸ் ஃபில்லிங்கும் வந்து எண்ட் ஆகிருச்சு. ஸோ நீங்கள் வந்து ரவுண்டு டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, எப்படி சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்ன காலேஜஸ் போட்டிருக்கீங்க, உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ, என்ன கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். இது இல்லாமல் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த ரவுண்டில் வரீங்க, டிஎன்ஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்கன்னாவே போதும். இதை வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ என்னன்றதை பார்த்துடலாம். இப்போது டிஎன்ஏ கவுன்சிலிங் இருக்குது. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் இது வரைக்கும் எவ்வளோ சீட்ஸ் சார் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படி வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் ஆகியிருக்கு, இன்னும் அடுத்த ரவுண்டு 2 ரவுண்டு 3க்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்த்துடலாம். இப்போ ஜென்ரல் சீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக 18,794 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். அங்கே இருந்து இந்த டேட்டா வந்து நமக்கு கிடச்சிது. இப்போது இது இல்லாமல் ஒகேஷ்னல் குரூப்ஸில் இருந்த மெம்பர்ஸில் எத்தனை பேர் அட்மிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1128 இத்தனை மெம்பர்ஸ் வந்து ஒகேஷ்னல் குரூப்பில் இருந்தவங்க சீட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ ரவுண்டு 1 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் டோட்டலாக இந்த ஜென்ரலும் சரி ஒகேஷ்னல் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சீட்ஸ் வருதுன்னு பாருங்கள். டோட்டலாக 19,922 சீட்ஸ் வந்து ஃபில்ட் ஆகிருக்கு அப்படின்னு டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இப்போ ஒரு என்ன பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னு வைங்க. இப்போதைக்கு ரவுண்டு 2 நம்மளோட ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரவுண்டு 2, ரவுண்டு 1, ரவுண்டு 3 இது மூணுத்துலேயும் ரேங்க் லிஸ்ட் வந்து எந்த ரேங்க் டு எந்த ரேங்க் வந்து எந்த ரவுண்டில் வரப்போகிறாங்க, என்ன கட் ஆஃப் டு எந்த கட் ஆஃப் எந்த ரவுண்டில் வருவாங்க, என்னைக்கு வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க, எத்தனை நாள் கவுன்சிலிங் நடக்கும், இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாமே நமக்கு டிஎன்ஏ ஷெடியூலில் வந்து நமக்கு வந்துச்சு. ஸோ இப்போ அதில் நமக்கு வந்தது ஒரு டீட்டெயில். பட் இப்போ கரண்ட்லி என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டோட்டலாக 85,295 பேர், அதாவது 85,295 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதாவது அதிகமாக மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7,000 ஒரு 8,000 சம்திங் டிஃப்ரென்ஸ் வந்து வருது. ஸோ இவ்வளோ பேர் வந்துட்டு இப்போ நியூவாக வந்து ஆட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதெல்லாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இங்கேயே இந்த டேட்டா வந்து இவ்வளோ வேரி ஆகுது. இப்போ இதில் இடையில சப்போஸ் யாராவது வேறு ஏதாவது கவுன்சிலிங்கோ இல்லை சம் அதர் காலேஜஸோ கோர்ஸஸோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவோ அவங்க வந்து போயிடலாம். ஸோ எம்பிபிஎஸ் இருக்குது, அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், கண்டிப்பாக போவாங்க. இப்போது இவங்க எல்லாம் போனது போக மீதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அதில் யார் யாருக்கு காலேஜஸ் கிடைக்கின்றதை நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே நான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸும் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 7,347 நம்பர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆகுது கம்மியாகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதிகமாகுது. ஸோ இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு, அதாவது ஆல்ரெடின்னு இல்லை, பேசிக்காக நீங்கள் ரவுண்டு 2ல் இருக்கீங்கன்னாவே உங்களுக்கான காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதை நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே வரோம். நான் உங்களுக்கு இது இல்லாமல் கம்யூனிட்டி வைஸில் எத்தனை பேர் ஜென்ரல் அட்டன் பண்ணுறாங்க, 7.5 அட்டன் பண்ணுறாங்க, நம்ம டேபிள்லாம் போட்டு காமிச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக காம்படிஷன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். காலேஜஸை வந்து எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து அமைஞ்சிரும். ஆனால் இதுலேயும் நீங்கள் வந்து தெளிவாக நல்ல ஒரு பிளான் அண்ட் ஐடியா வச்சு உங்களோட சாய்ஸஸ் எப்படி கொடுக்குறீங்க, என்ன காலேஜஸில் கொடுக்குறீங்க, என்ன கோர்சஸ் கொடுக்குறீங்க, ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு சீட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிற விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அதனால் கோர்சஸை பார்க்காதீங்க, காலேஜஸை பாருங்கள். நல்ல காலேஜில் மெக்கானிக்கல் இருக்கா, கண்டிப்பாக எடுத்துங்க. ஒரு குமரகுரு, ஸ்ரீகிருஷ்ணா, இது இல்லாமல் நம்ம ஈவன் தோ சிஇஜி எம்ஐடியில் கூட நிறைய கோர்சஸ் வந்து ஃப்ரீயாகவே இருந்துச்சு. சப்போஸ் அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க. நிறைய பேர் சாய்ஸஸ் எண்ட் ஆயிடுச்சு, பட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுன் டு கேட்டிருந்தீங்க. என்னோடய ஐடியாஸ் படி சாய்ஸஸும் கொடுத்துருந்தேன், அதுபடி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்க, சப்மிட் பண்ணதையும் சொன்னீங்க. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி தான். பட் அந்த மாதிரி மைண்ட்ஃபுல்லாக வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கோர்சஸ் வேணும், அந்த கோர்சஸ் ரிலேட்டடான காலேஜஸ் இருக்கா, அதை பாருங்கள். அது ஒரு ஆப்ஷன் ஒரு சைடில் வைங்க. அதுக்கப்புறம்
வேக்கன்சி லிஸ்ட்டில் என்னென்ன காலேஜஸ் என்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அதை வந்து உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸஸாக வைங்க. வச்சதுக்கு அப்புறம் செகண்ட் சாய்ஸஸில் உங்களுக்கு என்ன காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாமே வைங்க. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்கு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றபோது அந்த காலேஜஸையே நீங்கள் எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 90% உங்களுக்கு அலாட் ஆன காலேஜஸை எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். பட் இல்லைனாலும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக எடுத்து பார்ப்போன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கு எப்பயுமே வரவேற்பு உண்டு இந்த 2 சாய்ஸஸ்க்குமே. ஸோ இது 2 நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து இது 2த்தையும் கொடுத்துட்டிங்கனாவே எப்படினாலும் ஏதாவது ஒரு சீட் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் தப்பி தவிர இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து போகாதீங்க. மேக்ஸிமம் அது அட்வைசபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு அப்போர்டில் ஒரு காலேஜ் கிடைக்கலனாலும் கம்ப்ளீட்டாக நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் அதனால் அது மட்டும் வேணாம். மீதி இருக்கிற 2 அந்த அக்செப்ட் ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் சீக்கிரம் நீங்கள் ஒரு நல்ல காலேஜாக உங்களுக்கு கிடைச்ச காலேஜாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த விஷயத்தில். இப்போது இதெல்லாம் பேசிக்கான டீட்டெயில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, பண்ணிக்கிங்க. டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போது அப்படியே நம்ம அடுத்து இப்போ ரவுண்டு 1 கம்ப்ளீட் ஆச்சு. ரவுண்டு 1ல் எத்தனை சீட்ஸ் வந்துட்டு ஃபில் ஆகிருந்திருக்கு அப்படின்றத பார்த்துலாம். முன்னாடியே சொல்லியிருந்தேன் 18,794 சீட்ஸு ஃபில் ஆயிடுச்சு. இப்போது டோட்டல் சீட்டு இப்போ எவ்வளோ வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். இப்போ இந்த டோட்டல் சீட்டு எவ்வளோ அவைலபிள் இருக்குன்றத அது நம்மளோட ஹையர் செகண்டரி மினிஸ்டர் வந்துட்டு கொடுத்த டேட்டா தான் இது. ஆக்சுவலாக இந்த 1,76,342 சீட்ஸ் வந்துட்டு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற 440+ காலேஜஸில் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸ்லி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 1,76,342 இருந்து இந்த இப்போதைக்கு நம்ம ரீசெண்டாக ஃபில் ஆன இந்த 18,794 டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பேலன்ஸ் சீட் பார்த்தீங்கன்னா 1,57,548 சீட். சாரி, இது என்னால் டைப் பண்ண முடியல டைமுக்குள்ளே, பட் அதனால் நான் சும்மா ரஃப்பாக வந்து எழுதி வச்சுருக்கேன். சப்போஸ் டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் பேலன்ஸ் சீட் இப்போது ரவுண்டு 2 ரவுண்டு 3ல் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கிற சீட் பார்த்தீங்கன்னா 1,57,548 இத்தனை சீட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போது இதில் நம்ம ரவுண்டு 2ல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம அதிகமாகவே கணக்கு வச்சுக்கலாம். 85,295 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னே வச்சுப்போம். இவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க, பட் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நம்ம வச்சாலுமே மினிமம் கூட வேணாம், மேக்ஸிமம்னு வச்சுக்கலாம். ஒரு 40,000 to 50,000 சீட்ஸ் வரைக்கும் ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ பேலன்ஸ் அந்த 30-35 பேர் என்ன சார் பண்ணுவாங்க? அவங்க வந்து சீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இதில் கண்டிப்பாக ஒரு 20,000 பேர் வேறு ஏதாவது கோர்சஸோ காலேஜஸோ வந்து தேடி போயிடுவாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் போயிடும். அது இல்லாமல் இன்னும் மெடிக்கல் இருக்குது, அதர் கோர்சஸ் அக்ரிகல்ச்சர் இருக்குது, இன்னும் சம் அதர் பிரான்ச்சஸும் இருக்குது. அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் சீட்டை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. பட் சீட்டு நீங்கள் எப்போ இழப்பீங்க, எப்போ உங்களுக்கு சீட் கிடைக்காம போகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற தப்பே உங்களோட சாய்ஸஸை கம்மியாக வைக்கிறது தான். ஸோ சாய்ஸஸ் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா எப்படியோ ஏதோ ஒரு சாய்ஸில் எங்கேயோ ஏதோ ஒரு காலேஜ் கோர்சஸ் வந்து அதாவது நீங்கள் பார்த்து வைக்கிறது தான். நான் வந்து ஏதோ எங்கேயோ இருக்கிற காலேஜ் உங்களுக்கு தெரியாத அப்படி நான் சொல்லலை, நீங்கள் தான் வைக்க போகிறீங்க சாய்ஸஸ். ஸோ அதை மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் வைக்கணும். சாய்ஸ் எப்படி வைக்கணும் அதெல்லாமே செப்பரேட் வீடியோ இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் சீட் கன்ஃபர்மேஷன் ஆக போகுது. ரொம்பவும் ஒரு மைண்ட்ஃபுல்லாக அவேர்னஸாக எல்லாம் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு எல்லாம் எடுத்து தேடி புரட்டுங்க. உங்களோட கட் ஆஃபை கம்பேர் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயரோட. என்னென்ன காலேஜஸில் உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும், என்னென்ன டிஃப்ரெண்ட் கோர்சஸ்லாம் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண மாட்டீங்க. நான் அது பார்த்தேன், எனக்கு அமிச்ச சாய்ஸில் எல்லாமே மேக்ஸிமம் சிஎஸ், ஐடி, இசிஇ இந்த ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும்தான் கேட்குறீங்க. இது இல்லாமல் மெக்கானிக்கல், சிவில், பயோடெக், அப்பேரல் டெக் நிறைய கோர்சஸ், சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி கேம்பஸ்லாம் நிறைய கோர்சஸ் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தயவுசெய்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு இல்லைனாலும் இதுக்கப்புறம் ரவுண்டு 2 வேக்கன்சி லிஸ்ட் வரும். ரவுண்டு 3ல் இருக்கவங்களுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை விடவும் இப்போ ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறத விடவும் இன்னும் ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான அட்வைஸு. கண்டிப்பாக டிஎன்ஏ கவுன்சிலிங் இருக்கவங்க ரொம்பவும் இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் நீங்கள்
பார்த்துட்ருக்கீங்க. டிஎன்ஏ இல்லை இருக்கிற ரிலேட்டட் காலேஜஸ்லேயுமே நம்மளால் அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில காலேஜஸில் அட்மிஷன்ஸ் இன்னும் போயிட்டுருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். கேட்டு அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ டிஎன்ஏ ரிலேட்டடாக நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். டுமாரோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.